Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெட் டாட் பே இந்த அப்ளிகேஷன்ல எப்படி வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, இந்த ரெட் டாட் பே அப்படின்னா என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா அண்ட் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரெட் டாட் பே அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பினான்ஸ் மாதிரியான ஒரு வாலெட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியை நம்ம வந்து யாருக்காவது அனுப்பணும்னா நம்ம வந்து அனுப்பிக்கலாம், யாருக்கிட்டே வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணி இந்த ரெட் டாட் பேக்குள்ள வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது டெபிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கிரிப்டோக்கானது. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வேணும்னா ஃபிசிக்கல் கார்டு எடுத்து அந்த பிசிக்கல் கார்டை வச்சு நார்மலா நீங்க வந்து ஏடிஎம் வித்ட்ராவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே இந்த சீரியஸ்ல நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்றது அண்ட் வெரிஃபை பண்றத நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். இன்னும் வர்ற வீடியோஸ்ல வந்து இங்க வந்து எப்படி நம்ம வந்து விர்ச்சுவல் கார்டு, அதாவது டெபிட் கார்டு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது, பிசிக்கல் கார்டு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது, இந்த ரெட் டாட் பே மூலமா நம்ம வந்து எப்படி P2P பண்றது, இந்த மாதிரி கம்ப்ளீட் எல்லா வீடியோவுமே இந்த சீரியஸ்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ண போறோம். சோ எல்லா வீடியோவுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கீழே வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவுமே இருக்கும், அதை வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. ஓகே, ரெட் டாட் பே இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இது என்ன யூஸுக்கு, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த ரெட் டாட் பே பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும், எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக கீழே டைம் லைன் கொடுத்துட்றேன், அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த ரெட் டாட் பே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பினான்ஸ்ல நம்ம எப்படி வந்து அமௌண்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அனுப்புறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த ரெட் டாட் பேல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பினான்ஸ்ல நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க, ட்ரேடிங் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்க பண்ணலாம். ஆனா இங்க இந்த ரெட் டாட் பே பொறுத்த வரைக்கும் நீங்க யூஎஸ்டிடியை நீங்க ஹோல்ட் பண்ணலாம், யூஎஸ்டிடியை வேற யாருக்காவது அனுப்பலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க இந்த ரெட் டாட் பே யூஸ் பண்ற யூசருக்கு ஈஸியா நீங்க எப்படி ஜிபேல அமௌண்ட் அனுப்புறீங்களோ, பினான்ஸ் பேல அமௌண்ட் அனுப்புறீங்களோ அந்த மாதிரி இந்த ரெட் டாட் பேல அமௌண்ட் வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நானும் ரெட் டாட் பே யூஸ் பண்றேன், நீங்களும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ரெட் டாட் பே அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ ரெட் டாட் பே அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ரெகுலேட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது அதே சமயத்தில் நமக்கு வந்து இல்லீகல் அப்படின்னு கிடையாது, இதை வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இல்லை. மேபி ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல நம்மளுக்கு இந்த ரெட் டாட் பே வந்து இந்தியால பேன் பண்ணப்படல. ஓகேங்களா? சோ அதனால நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பினான்ஸ் யூஸ் பண்ண டைம்ல இதெல்லாம் பத்தி பேசல. ஏன் அப்படின்னா அப்போ நமக்கு இது தேவைப்படல. ஏன்னா பினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பிளாட்ஃபார்ம், அது வந்து வெரி செக்யூர் பிளாட்ஃபார்ம். அவங்க நம்மளுக்கு இருக்கும்போது இவங்க வந்து நமக்கு தேவைப்படல. இப்போ பினான்ஸ் வந்து இந்தியால ரெகுலேட்டட் ஆயிருச்சு. இப்போ பினான்ஸ் யூஸ் பண்றதுல வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பரா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். உங்க அமௌண்ட் வந்து எங்க இருந்து வருது, யாரு உங்களுக்கு அனுப்பு, அதே மாதிரி உங்க அமௌண்ட் வந்து எங்க போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ப்ராப்பரா கொடுக்கணும். இப்போ இது வந்து இந்த ரெட் டாட் பேல உங்களுக்கு இருக்காது. ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு இந்தியால ரெகுலேட்டட் பண்ணல அப்படிங்கிறதுனால அந்த இஷ்யூ இப்போதைக்கு கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல இந்த பிளாட்ஃபார்மை இந்தியால யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு கொண்டு வரலாம். அப்படி இல்லையா, இதையும் நம்மளுக்கு வந்து FIU கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். சோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் ரெகுலேட்டட் வந்து வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது, மேக்ஸிமம் பண்றதுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா இங்க வந்து இந்தியன் யூசர்ஸ் தான் இவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? இவங்க வந்து இந்தியன் யூசர்ஸ் பெருசா ஃபோக்கஸ் பண்றதும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இது தேவைப்படலை அப்படிங்கிறனா நம்ம வந்து இதை பற்றி நம்ம வந்து பேசுறதே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பினான்ஸில் இந்தியன் கஸ்டமர் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்க வந்து இந்தியன் ரெகுலேட்டடான FIU கீழே கொண்டு வந்து அவங்க இப்போ வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பினான்ஸில் ட்ரேட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காக தான் இவங்க வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேடிங் பர்பஸ் ஆக்சுவலி
உங்ககிட்ட கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி ஒரு 4 கண்ட்ரில ரெகுலேட்டட் வச்சிருக்காங்க. வேற எந்த கண்ட்ரிலயுமே ரெகுலேட்டட் கிடையாது. ஏன் துபாயிலயுமே இது ரெகுலேட்டட்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கண்ட்ரில இது பேன் பண்ணாத வரைக்கும் நீங்க வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க இதை வந்து பேன் பண்ணாம வச்சிருந்தாங்க அப்படின்னா தாராளமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியால இப்போதைக்கு பேன் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரெட் டாட் பே அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பர்சனல் அண்ட் பிசினஸ் ரெண்டு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல்ங்கிறது இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்னது இது கூட நீங்க வந்து ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதாவது உங்களுக்கு வந்து பேங்க்ல இருக்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி ஏடிஎம் கார்டு வச்சு அதாவது டெபிட் கார்டு வச்சு நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏடிஎம்ல போய் நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ரெட் டாட் பே யூஸ் பண்ணி உங்களால பர்ச்சேஸுமே பண்ண முடியும். இதுதான் இங்க ஒரு பெரிய பெனிஃபிட்டே. ஓகேங்களா? சோ நிறைய பேர் இப்போ ரீசன்ட் டைம்ல ரெட் டாட் பே யூஸ் பண்றாங்க. சோ அது யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த ஏடிஎம் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? சோ இங்க வந்து ஈஸியா உங்களால ஏடிஎம் விர்ச்சுவல் ஏடிஎம்மும் வாங்க முடியும், பிசிக்கல் ஏடிஎம்மும் வாங்க முடியும். சோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பர்சனல்ல போனீங்கன்னா இந்த கார்டு செக்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்டை பத்தி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் பிசிக்கல் ரெண்டு கார்டுமே இருக்கு. விர்ச்சுவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்புக்குள்ள ஒரு கார்டு இருக்கும். கார்டோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்பரு உங்களுக்கு அதுக்கப்புறம் டேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிவிவி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே பிசிக்கல் கார்டு அப்படிங்கிறது கார்டு வந்து பிசிக்கலா உங்க ஹேண்ட்ல வந்துடும். அந்த கார்டை வச்சு நீங்க ஏடிஎம்ல வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜஸ்லாம் உண்டு. கரன்சி கன்வர்ஷன் சார்ஜ் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலா ஏடிஎம்க்கு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேல போகும்போது 2% வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சார்ஜஸும் உங்களுக்கு வந்து உண்டு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து கார்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை பத்திலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் குளோபலி நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல யாருக்கு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டி கரன்சி வாலெட் இவங்க கிட்ட நிறைய கரன்சிஸ் இருக்குது. அது நம்மளுக்கு நார்மலா கிரிப்டோல நமக்கு டிஃபால்ட்டா கரன்சிஸ் நிறைய இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இங்க வந்து கரன்சிஸ் வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் கிரெடிட். சோ இந்த கிரெடிட்ஸை பத்தி நான் வந்து உங்களுக்கு வந்து அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அடுத்து ஏன். சோ ஏன் அப்படிங்கிறது வந்து கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஒரு சின்ன பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்றது. இது வந்து பினான்ஸ்லயுமே இருக்குது. அதை இவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து நீங்க கரன்சி டு கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட யூஎஸ்டி இருக்குது, ட்ரான வேணும் அப்படின்னா ட்ரான எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ சார்ஜஸ் கிடையாதுன்னு நான் சொல்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சார்ஜஸ் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ரேட்டில் இவங்க வந்து சார்ஜஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது இவங்கன்னு கிடையாது. பினான்ஸ்லையுமே நீங்க வந்து ஸ்வாப் பண்ணும்போது சார்ஜஸ் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்க உடனே ஸ்வாப் பண்ணி அகைன் உடனே நீங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஸ்வாப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் அப்படியே இருக்குமா கேட்டா இருக்காது. அதுல ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அடி வாங்கும். ஸோ அது அவங்களோட கமிஷனா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் P2B. ஸோ இங்கேயுமே P2B இருக்குது. ஓகேங்களா? ஸோ P2B மூலமா நீங்க வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ காமனா பினான்ஸ்ல எப்படி P2Bல இஷ்யூ இருக்குமோ சேம் அதே இஷ்யூ இங்கேயும் கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க P2Bல ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கு. அதை நான் இந்த சீரியஸ்ல P2B பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு சீரியஸா நான் கொண்டு போறேன். ரெட் டாட் பேக்குன்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட்ல ஒரு சீரியஸ் இருக்கும். அந்த சீரியஸ்க்குள்ள போய் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங், ஏடிஎம்ல பிசிக்கல் பர்ச்சேஸ் பண்றது, விர்ச்சுவல் பர்ச்சேஸ் பண்றது, P2B பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த பிளேலிஸ்ட்குள்ள இருக்கும். பிளேலிஸ்டோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ P2Bயுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ ட்ரஸ்டட் வேர்ல்ட் வைடு இது வந்து ரொம்ப வருஷமா நமக்கு வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இந்தியால முன்னாடியே நிறைய பேர் வந்து இதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பினான்ஸ் வந்து ஈஸியா பேமெண்ட் பண்றதுனால நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிக்கல. இப்போ நம்மளுக்கு இது தேவைப்படுது. ஸோ அதனால இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் உங்களோட ஓன் ரிஸ்க்ல. ஓகேங்களா? அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இந்தியால ரெகுலேட்டட் கிடையாது. அதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பர்சனல்ல பொறுத்த வரைக்கும் கார்டு. ஸோ கார்டு தான் நான் வந்து மேஜரா நிறைய பேருக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இந்த கார்டு தான். இந்த கார்டை நீங்க ஆப்பிள் வாலெட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், சாம்சங் வாலெட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வாலெட் இந்தியாவில் வந்து அவைலபிள் கிடையாது. இப்போ ரீசன்ட் டைம்ல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மேபி இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண டைம்ல கூட கொண்டு வந்திருக்கலாம். ஸோ நமக்கு ஆப்பிள் வாலெட் இருக்குது அப்படின்னா அதுலயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் கார்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசிக்கல் கார்டையுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா நீங்க வந்து பேமெண்ட் வந்து ஈஸியா உங்களால நம்மளோட ஷாப்ல எல்லாத்துலயுமே பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த பிசிக்கல் கார்டு யூஸ் பண்ணி எப்படி வந்து பேமெண்ட் வந்து ஏடிஎம்ல வித்ட்ராவல் பண்ணணும். நானுமே இன்னும் வந்து கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணல. உங்களுக்கு பண்ணி நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் சக்சஸ் ஆகுதா எல்லாத்தையுமே இன்னும் இந்த சீரிஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்றேன். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து இந்த கார்டுல நமக்கு வந்து டைரக்டா ஆப்பிள் வாலெட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்தியால ஆப்பிள் வாலெட் இல்லங்கிறதுனால நீங்க வேற எங்கேயாவது
ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்பிள் வாலெட்ல நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணி நீங்க எல்லா பேமெண்ட்டுமே ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கேன் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்எஃப்பி டேக் வச்சு பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த கான்செப்ட். ஸோ ஃபாரின்ல மேக்ஸிமம் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. இந்தியாவில் டைரக்டா கார்டை தான் கொடுக்குறோம். ஏன் இந்த கார்டில் கூட நமக்கு வந்து வைஃபை ஆப்ஷன் இருக்குது, அதை கூட இந்தியாவில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அது ஒரு 5000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அதையும் நமக்கு நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. அதனால ஆப்பிள் வாலெட் நம்மளுக்கு வந்து மேஜரா யூஸ் ஆக போறது கிடையாது. ஆனா ஆன்லைன் பர்ச்சேஸ், நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு ஆப்பிள் வாலெட் வந்து நமக்கு கனெக்டர்ல இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்மளால ஐபோன்ல வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த யூஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து கார்டு வந்து தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பேங்க் டு இ வாலெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட யூஎஸ்டிடியை டைரக்டா பேங்க் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது நமக்கு வந்து இப்போ ஃபாரின்ல இருந்து அமௌண்ட் வந்து நமக்கு இந்தியன் பேங்க் அனுப்புறாங்க அப்படின்னா பண்றாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ மேபி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து இதையுமே வீடியோவா கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மகிட்டயும் துபாய் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அங்க இருந்து நம்ம இந்தியன் அக்கௌண்ட்டுக்கோ இல்லைன்னா இந்தியன் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வந்து துபாய் அக்கௌண்ட்டுக்கோ நம்ம வந்து அமௌண்ட் வந்து அனுப்பியே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம வந்து இங்க வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீடாட் பே யூசர். ஸோ யூசர் டு யூசர், இது நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு. ரீடாட் பேல ஆல்ரெடி வேற ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த யூசருக்கு ஈஸியா நீங்க வந்து ஜிபேல எப்படி பேமெண்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்களோட நம்பர்ஸே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி பினான்ஸ் ஐடி இருக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரீடாட் பேக்கு ஐடி நம்பர் இருக்குது. அந்த நம்பரை போட்டு நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு QR இருக்கும். அந்த QR நீங்க வந்து ரிசீவருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் மல்டி கரன்சி வாலெட். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் கிரெடிட், ஸ்வாப், ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். பிசினஸ்ல வந்து என்ன அப்படின்னா இது ரீடாட் பே கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும். பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. இப்போ வந்து பேடிஎம்ல பேமெண்ட் கேட்வே இருக்கு, ரேசர் பே இருக்குது, ஸ்ட்ரைப்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வேங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன், என்னோட வெப்சைட்ல இந்த பேமெண்ட் கேட்வே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷனை ஈஸியா யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த பேமெண்ட் கேட்வே அமௌண்ட்டை வாங்கி என்னோட பேங்க்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ரெட் டாட் பே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது மூலமா கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து அவைலபிள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்க வந்து பேமெண்ட் கேட்வே ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இவங்க வந்து நமக்கு டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்து நம்ம பண்றோம் அப்படின்னா மேபி அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இதை பத்தி ஷுவரா தெரியல. சோ அதனால நீங்க பண்ணீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. சோ கான்டாக்ட் டெக்ஸ்ட் கொடுத்து இந்தியன் பிசினஸ்க்கு கனெக்ட் பண்ணலாமா, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வெப்சைட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேர்ல்டு வைடா எங்க இருந்தனாலும் கிரிப்டோ மூலமா உங்களோட கோர்சஸா இருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், எதனாலும் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க அதை சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து விர்ச்சுவலா நமக்கு வந்து பிடிஎஃப்லாம் இப்போ வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கலாம் இந்த ஃபார்மேட்ல செல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே கம்பெனி டீடைல்ஸ் தான். ஸோ இந்த ரெட் டாட் பே அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்றது. அந்த ஹோல்ட் பண்ற கிரிப்டோ கரன்சியை யாருக்காவது அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹோல்ட் பண்ற கிரிப்டோ கரன்சியை நம்மளால ஏடிஎம் யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்றதா. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, ரெட் டாட் பே வந்து டவுன்லோட் பண்றதுக்கு உங்களோட பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ரெட் டாட் பே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து வராது. ஓகேங்களா? இங்கே ரெட் டாட்னு இருக்கிறது, கிரீன் கலர் இருக்கிறது, அது எதுவுமே நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆப் கிடையாது. அது உங்களுக்கு பிளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஐஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோரில் அது அவைலபிள் இருக்குது. ஸோ ஆப் ஸ்டோரில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளே ஸ்டோரில் அது வந்து அவைலபிள் கிடையாது. எப்படி வந்து MT4 அண்ட் MT5 பிளே ஸ்டோரில் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ரெட் டாட் பேயும் உங்களுக்கு பிளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. அப்போ நம்ம இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட கூகுள் குரோம்ல போய் நீங்க ரெட் டாட் பே அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா ஏபிகேன்னு அடிச்சுக்கோங்க. ரெட் டாட் பே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏபிகே அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அதோட ஏபிகே ஃபைல் வரும். இதுவும் சேம் உங்களுக்கு எப்படி நான் வந்து MT4 அண்ட் MT5 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் ஏபிகே ஃபைல், அதாவது அந்த சாஃப்ட்வேரோட இன்ஸ்டால்டு ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஃபைலு, அந்த ஃபைலை வந்து நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டாட் பே ஏபிகேன்னு அடிச்சோடனே உங்களுக்கு வந்து நிறைய லிங்க் வரும்.
வரும். அதில் அப் டு டவுன் சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதிலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னும் ஸ்வைப் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா வேறு எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஏபிகே வேணும், ரெட் டாட் பேயோட ஏபிகே வேணும். ஸோ அதை வந்து இந்த அப் டு டவுன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா கீழே வந்து கெட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அது லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்குது. நான் வந்து டவுன்லோட் எனிவேர் கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏபிகே ஃபைல் ஒன்ஸ் உங்கள் மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஏபிகே வந்து டவுன்லோட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் போய்க்கலாம். ஸோ டவுன்லோட் போயிட்டு இங்கே ரெட் டாட் பே அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ என்னோட மொபைலில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கிறதுனால அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணுது. இதில் பேக்கேஜ் இன்ஸ்டாலர், ஸோ என்னோட மொபைலில் நான் இதை கொடுக்குறேன். உங்களோட மொபைலில் டேரெக்டாகவும் அது இன்ஸ்டால் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்கேஸ் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு அனுப்புங்க, நாங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டாலர் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெரிஃபை பண்ணும். இப்போ அகைன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் கொடுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் இப்போ நம்மளோட மொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு அந்த ஆப் மூலமாக ஏதாவது நமக்கு வந்து வைரஸ் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணும். ஸோ நோ ரிஸ்க், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ கண்டினியூ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ தான் நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சேம் இந்த ப்ராசஸ் உங்கள் மொபைலில் வரணும்னு கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஸ்கேன் பண்ணி அதுவே நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஒவ்வொரு மொபைலுக்கு தகுந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேட்டுருச்சு. ஸோ அதனால் ஆப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அளவு கேட்குது. ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆப் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ லொக்கேஷன் கேட்குது. லொக்கேஷன் வந்து வைல் யூசிங் திஸ் ஆப் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைன் அப் அண்ட் லாகின் வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் வந்து இருக்காது. நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறதே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக அண்ட் ரெட் டாட் பேயை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் கொடுக்கணும். ஓகேங்களா. கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது சேஞ்ச் ஆகுது. கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இமெயில் அட்ரஸை கொடுத்து நம்ம வந்து லாகின்குள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஜிமெயில் டேரெக்டாக ஜிமெயிலை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜிமெயில் வச்சு கனெக்ட் பண்ணுறது இன்னுமே சிம்பிளாக ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி உங்கள் மொபைலில் லாகின் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயில் ஐடியை மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து கீழே வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். உங்களோட ஆப்பிள் அக்கௌண்ட் நீங்கள் வந்து iOSல பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பிள் அக்கௌண்ட் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம், நான் வந்து டேரெக்டாக இதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடியை டைப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணணும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து மெயிலில் தான் ஓடிபி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தனியாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து மெயில் ஐடி கொடுத்து போய்க்கலாம். கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் மெயில் ஐடி தான் காட்டும். நான் அதையுமே உங்களுக்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தோன்னா உங்களோட மெயில் ஐடி இப்போ என்னோட மெயில் ஐடி இங்கே காட்டுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி உங்கள் மொபைலில் என்ன மெயில் ஐடி இல்லை 2 மெயில் ஐடி 3 ஐடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 3 ஐடியையும் காட்டும். அதில் எந்த ஐடி உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பர்டிகுலராக கொடுக்கணுமோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே அக்கௌண்ட் வந்து ஈஸியாக கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சைன் அப் வந்து டேரெக்டாக மெயிலை வச்சு நம்ம வந்து நியூவாகவே கிரியேட் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெயில் ஐடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதும் நான் கண்டினியூ வித் ஜிமெயில் கொடுக்கும்போது எனக்கு வந்த மெயில் ஐடியும் சேம் ஒரே மெயில் ஐடி தான். இருந்தாலும் நான் எதுக்காக இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் வந்து தனியாக கிரியேட் தான் பண்ணுவேன். ஓகேங்களா. மெயில் ஐடியை வச்சு டேரெக்டாக கனெக்ட் பண்ண மாட்டேன். டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கு நமக்கு வந்து பாஸ்வேர்ட் அகைன் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும், ஃபர்கெட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது எல்லாமே ஒரே ஸ்டெப் தான். பட் இருந்தாலும் இப்படி போகிறது எனக்கு கன்வீனியண்டாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் போய்க்கிடுவேன். ஓகேங்களா. ஸோ மெயிலை வந்து டைப் பண்ணிட்டு கீழே வந்து ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எங்களோட கோடையே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா.
ஸோ நம்மளோட ரெஃபரல் கோட் வந்து இதுதான். இதையே பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ரெஃபரல் ஐடியை கொடுத்தே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கான வெரிஃபிகேஷன் மெயில் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. இந்த மெயிலில் உள்ள ஓடிபியை அப்படி நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள போய் இங்க வந்து நம்ம வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாங் பிரஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாஸ்வேர்ட் டைப் பண்றதுக்கான பேஜ் போயிடும். ஓகேங்களா? நீங்க மெயில் ஐடியை வச்சு டைரக்டா லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து புதுசா பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ண சொல்லும். பட் நிறைய அப்ளிகேஷன் வந்து பாஸ்வேர்ட் வந்து கேட்காது, டைரக்டா உள்ள போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணும்போது சேம் அதே மெயில் ஐடியை கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்றதா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க ஃபர்கெட் பண்ணி பாஸ்வேர்ட் வந்து தனியாக அதுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே நமக்கு இங்கே கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாருங்க. 8லிருந்து 32 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். அப்பர் கேஸ் இருக்கணும், லோவர் கேஸ் இருக்கணும், நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இது எல்லாமே கம்பைன் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு வச்சாதான் அது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கன்சிடர் ஆகும். ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சைன் அப் கொடுக்கலாம். ஸோ சைன் அப் கொடுத்த உடனே ஸோ சைன் அப் கொடுத்த உடனே அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ சிம்பிளாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு வந்து $5 வந்து உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த $5 வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்டு அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணாமல் எந்த ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நீங்கள் கார்டும் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் யூஎஸ்டிடியை பர்ச்சேஸும் பண்ண முடியாது, யூஎஸ்டிடியை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே பண்ண வேண்டியது வெரிஃபிகேஷன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு உங்களோட நேம் அண்ட் ஐடி போட்டு உங்களுக்கு வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நாட் சப்மிட்டட், நம்ம இது வரைக்கும் சப்மிட் பண்ணல. ஸோ அதனால நாட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கேட்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெயில் ஐடியை மட்டும் கொடுத்து நம்ம வந்து அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுது. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து வாட்ஸ்அப்பில் வரணுமா, எஸ்எம்எஸ்ல வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. டெலகிராமில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எஸ்எம்எஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஓடிபி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ எஸ்எம்எஸ்ல வந்து ஓடிபி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஸோ ஓடிபி வந்துருச்சு. இதை வந்து அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓடிபியை கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்தியாவில் இருக்குது நம்ம பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லொக்கேஷன் ட்ராக் பண்ணி இந்தியான்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்திருக்குது. ஸோ இதே இது நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து பண்ணீங்கன்னா அந்த கண்ட்ரியில் லொகேஷன் ட்ராக் பண்ணி அங்கே உள்ளது வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் அந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்தியா டிஃபால்ட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுறதுக்கு கொடுக்கணும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் வெரிஃபிகேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம் டாக்குமெண்ட் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும், ஸ்கேன் காப்பி கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸ்கேன்டு காப்பி பொறுத்த வரைக்கும் சில கம்பெனியில் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, சில கம்பெனியில் வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் எதுக்கு? அதே இது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுபடி நீங்க கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் ஐடியை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்கேன், ஃபேஸை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். இந்த ரெண்டு ப்ராசஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு நமக்கு வந்து ஐடி இருக்கணும், அதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்கணும். இந்த 2 டீடைல்ஸுமே இங்கே வந்து கேட்குது. கீழே பாருங்க, ஸ்பீட் அப் யுவர் வெரிஃபிகேஷன் சப்சம் ஐடி. ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலி வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனி. ஓகேங்களா, இது வந்து நிறைய புரோக்கர்ஸ்லையும் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபண்டிங் கம்பெனிஸ்லையும் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்களுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது சப்சம்ல நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது அங்கேயே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதும். டாக்குமெண்ட் வந்து ஒவ்வொரு டைமும் ஃபோட்டோ எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சப்சம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மட்டும். ஓகேங்களா, இப்போ இங்கே சப்சம் இருக்குது, இங்கே நீங்கள் வந்து உங்ககிட்ட இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா அது மூலமாக கூட பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் சொல்லி நம்ம கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இல்லை அவங்கள்ட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது சப்சம்ல அப்படின்னா டேரெக்டாக அந்த மெயில் ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஐடி உங்கள் கையில் இல்லைனாலும் அங்கே ஸ்டோராக இருக்கும், அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு டைம் நீங்கள் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்ரி டைம் நீங்கள் வந்து அதையே ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கேட்குது, நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம சப்சம்குள்ளோடி போகலை, டேரெக்டாக நம்ம வந்து ஐடியை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஐடி கார்டு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாஸ்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குறதா கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து ஐடி கார்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு தான். ஸோ ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ப்ராப்பராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ அகைன் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கேமரா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இது ஷோ ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஷோ ஆனாலும் நான் வந்து பிளர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு 4 சைட் கார்னரும் தெரியணும், தரையும் லைட்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதில் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த தரையும் தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட் இஸ் ரீடபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படி நமக்கு வந்து அகைன் பேக் பேஜ் வந்து கேட்கும். டாக்குமெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னா அது வந்து அகைன் வந்து உங்களை எடுக்க சொல்லும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பேக் பேஜையும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அகைன் வந்து டாக்குமெண்ட் இஸ் ரீடபிள்னு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அப்லோட் ஆகுது. டாக்குமெண்ட் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அப்லோட் ஆகி நமக்கு வந்து ப்ராப்பராக அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு வந்து போகும். ஓகேங்களா, ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபேஸ் ஐடியை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்குது. ஸோ ஃபேஸ் ஐடி மட்டும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா, ஸோ ஃபேஸ் ஐடி வந்து நமக்கு வந்து ப்ராசஸிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஃபேஸ் ஐடி வந்து டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நமக்கு 2 டாக்குமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டோட ஃபோட்டோ வந்து நம்ம மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ், அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து செக் பண்ண சொல்லும். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதை மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு வெரிஃபை தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட்ல இருந்து இருக்கிற நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் காட்டும். அது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து வர ஸ்டெப்பில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து டாக்குமெண்ட் இருக்கிறது எல்லாம் கிளியராக இருக்குது. அட்ரஸ் வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கல. ஓகேங்களா, ஸோ இங்கே அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ப்ராப்பரான அட்ரஸே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஷிப்பிங் அட்ரஸ்னே தனியாக கேட்பாங்க. ஸோ ஏடிஎம் கார்டு எனக்கு வேற லொகேஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக அங்கேயும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுக்குற அட்ரஸுக்கு தான் நமக்கு எல்லாமே வரும் அப்படின்லாம் கிடையாது. ஷிப்பிங் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஏடிஎம் கார்டு உங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து எக்ஸாக்டாக கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் சும்மா இது ரேண்டமாக நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம், இப்படி தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நான் கொடுக்குற மாதிரியே நீங்கள் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு எது கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, நீங்கள் தப்பாகவே கொடுத்தாலும் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எஜுகேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதில் பிரைமரி, செகண்டரி ஸோ எல்லாமே காட்டுது. ஸோ சும்மா நம்ம வந்து அதர் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதான் இதுதான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சேலரி, பிஸ்னஸ் இன்கமு, அதுக்கப்புறம்
அப்புறம் பர்சனல் சேவிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். அப்புறம் மந்த்லி இன்கம் ரேஞ்சு சும்மா நீங்கள் மினிமம் என்ன இருக்குதோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ தேவையில்லை. ஓகேங்களா? சும்மா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தாச்சு. ஸோ ஐடென்டிட்டி வந்து நமக்கு வந்து வெரிஃபை ஆயிருச்சு. ஸோ இங்கேயே வந்துருச்சு பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து நம்மளுக்கு ஐடென்டிட்டி வெரிஃபை ஆயிடுச்சு. அக்கௌண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஐடென்டிட்டி வந்து எல்லாமே நமக்கு வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரிட்டன் டு ஹோம் கொடுத்துக்கலாம். இப்போ சேம் அதே பேஜுக்கு போய் பாருங்க, இங்கே அப்ரூவ்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வெரிஃபிகேஷனும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ராவல் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து P2Bன்னு இருக்கும். ஸோ P2Bயில் போய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும், வித்ட்ராவல் பண்ணணும், மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக P2B நம்ம பினான்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து P2B விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து P2B பண்ணலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெட் டாட் பேயோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டோட எல்லா வீடியோ, இந்த ரெட் டாட் பேல என்னென்ன வீடியோ போடுறோமோ, ஏடிஎம் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், P2Bயில் எப்படி நீங்கள் வந்து USDT வாங்கணும் விற்கணும், எல்லாமே நம்ம வீடியோ போடுவோம். அந்த வீடியோ எல்லாமே இந்த ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து எல்லா வீடியோவுமே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்பில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அங்கே வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.